வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இங்கே ஒரு மனிதன், எரிகோ என்கிற ஒரு பட்டணம், இப்போவும் அதே பெயரில் தான் அந்த பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணத்தின் வழியாக இயேசு போகும்போது அந்த பட்டணத்தில் ஒரு மனிதன், அவன் ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய பதவியில் இருக்கிறவர், கவர்மெண்ட் ஜாப், அதாவது சீஃப் டேக்ஸ் கலெக்டர். ஆயக்காரன்னா இந்த டேக்ஸ் ஆஃபீஸர். அவன் அதாவது ஜனங்களிடத்திலே வரிகளை வசூலித்து அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடியவன். அப்போ பெரிய பதவி இருக்கிறது, நிறைய வசதி, பணக்காரன். இந்த மனிதனுக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. பணமும் பதவியும் சமாதானத்தை கொடுக்கும்னு நம்பிடாதங்க, இல்லை, அது உண்மை கிடையாது. அது மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் சமாதானத்துக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் ராத்திரி நிம்மதியாக தூங்க முடியலன்னு குடிக்கு அடிமையாகி விடுகிறார்கள். இதான் நிறைய பேருடைய காரியம். இந்த மனிதனுக்கு அப்படி. அதனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டான். இப்படி ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அற்புதம் செய்கிறார், மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கிறார்னு, இவரை நான் பார்க்கணுன்னு ஆசை. அவர் எப்படிப்பட்டவர் எல்லாரும் சொல்கிறாங்க, நானே அவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசையோடு தேடி வருகிறான். அவன் குள்ளனாக இருந்ததுனால ஜனக்கூட்டத்தில் பார்க்க முடியல. ஏன்னா இயேசு எங்கே போனாலும் பெரும் கூட்டம் வந்து விடும், ஜனங்கள் திரளாக கூடிடுவாங்களா, அந்த வழியாக அவர் நடந்து போகும்போது பார்க்க முடியல. அவன் ஷார்ட் மனிதன், அதனால் ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறி இந்த வழியாக தானே இயேசு ஒருவார் பார்த்துடலான்னு உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் இயேசு அந்த மரத்தடியில் வந்தபோது மரத்து மேலே உட்காந்து முகத்தை தெளிவாக பார்க்க முடியாதுல்ல, இயேசு தன்னுடைய முகத்தை காண்பிக்கிறார். அண்ணாந்து பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறார், சகைவே இறங்கி வா. ஓ, நான் இங்கே இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும், என் பேர் அவருக்கு எப்படி தெரியும், அது என்னை பேர் சொல்லி கூப்பிடுறாரே. ஆச்சரியப்பட்டு அவன் இறங்கி வந்தான். அவன் வீட்டில் நான் தங்க வேண்டேன்னு சொல்லி ஆண்டவர் தன்னை அவனுக்கு முழுமையாய் வெளிப்படுத்தினார். அன்றைக்கு அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு எப்படிப்பட்டவர், இதான் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அவர் அன்புள்ளவர், வல்லமை உள்ளவர், அதிசயம் செய்கிறவர், அற்புதமானவர், சமாதான பிரபு, நிறைய அவரை பற்றின காரியத்தை தியானித்து கொண்டே வருகிறோம். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்று இன்றைக்கு ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். அவர் மனதுருக்கமுள்ள ஒரு ஆண்டவர். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை ஒன்று விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய குணங்களிலே ஒன்று மனது உருக்கம், காட் ஆஃப் கம்பேஷன். அன்பு வேறு, மனதுருக்கம் வேறு. அன்பு எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அச்சச்சோன்னு ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறோம், ஏன்னா ஒரு அன்பு. யாரையும் பார்த்துட்டா அவங்களுக்கு அன்பாக பேசுகிறோம், எல்லாத்துட்டையும் அன்பாக இருக்கணும், அது நேச்சுரல். சிலருக்குள்ள அந்த அன்பை கூட இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. பெரும்பாலும் எல்லாருக்குள்ளும் இந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கும், சாதாரணமான ஒரு அன்பு. ஆனால் மனதுருக்கம் என்பது வித்தியாசமானது. ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அதே பாதிப்பு நம்முடைய உள்ளத்திலே காணப்படும், நம்முடைய உள்ளத்தில் இந்த பாதிப்பு உண்டாகும். அதுதான் மனதுருக்கம் என்பது. அப்போ இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ள ஒரு ஆண்டவர். அவருடைய மனதுருக்கம் எப்பெல்லாம் வெளிப்பட்டது, அதனால் என்ன நடந்தது பாருங்க. முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வேறு வசனம் சொல்லுகிறது, இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனது உருகி அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் என்பதாய் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரொம்ப ஊழியத்தில் பிஸியாக இருந்ததுனால சாப்பிட கூட அவருக்கு டைம் இல்லை. அப்படி ஜனங்க வந்து போய் கொண்டு இருந்தாங்க. ரொம்ப கொஞ்சம் சரீரத்தில் ஒரு ஓய்வு தேவையாக இருந்ததுனால ஆண்டவர் சொன்னார், சீசர்களை கூப்பிட்டு நம்ம ஜனங்களை விட்டு கொஞ்சம் அப்புறமாய் போகலாம், ஒரு மலைப்பிரதேசத்தில் மலைப்பகுதியில் போய் தனியாக கொஞ்சம் இளைப்பாறலான்னு சொல்லி தன் சீசர்களை அழைத்து கொண்டு போகிறார்.
இயேசு இங்கே தான் போகிறாரு, படகுல போகிறார். கலிலேய கடலை பார்க்குறாங்க. கலிலேய கடலில் சுற்றிலும் மலைப்பகுதி, அழகான கடல் இருக்கும். எங்கிருந்து பார்த்தாலும் கப்பல் போகிறதெல்லாம் தெரியும், படகு போகிறது தெரியும். அவங்க பார்த்துட்டாங்க இயேசு அங்கே போகிறார் என்று. ஜனங்கள் சுற்றி நடந்து ஓடி 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 இயேசு கரை சேர்றதுக்குள்ளே பெருங்கூட்ட மக்கள் வந்துட்டாங்க. அவர் ஓய்வெடுக்க போனால் திரள் கூட்ட மக்கள் வந்து நிற்கிறாங்க. இயேசு கோபப்படவில்லை. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க என்னை விட மாட்டிங்களா அப்படின்னு கோபப்படவில்லை. ஏன் இந்த ஜனங்க என்னை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இந்த ஜனங்களை பார்க்குறார். திரளான மக்கள் வந்து நிற்கிறாங்க ஏக்கத்தோடு. இந்த மக்களை பார்த்த உடனே இயேசு மனது உருகினார். இந்த ஜனங்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்க, சிதறப்பட்டவளாய் தொய்ந்து போனவளாக இருக்கிறாங்க. இதே சம்பவம் மத்தேயு 9:36 ஜனங்களை குறித்து இயேசு பார்க்கிறார். மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டவளும் தொய்ந்து போனவளுமா இருக்கிறாங்க. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எதிர்காலத்துக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு விரக்தி, அந்த மாதிரி ஒரு வேதனையில் இருக்கிறதை இயேசு அறிந்து கொள்ளுகிறார். அந்த ஜனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அங்கே பெரிய கோயில் இருந்தது. எருசலேமில் டெம்பிள் மவுண்டன் சொன்னால் அது பெரிய கோயில். சாலமோன் கட்டினதில் திரும்ப கட்டி இயேசுவின் நாட்களே பெரிய கோயில் இருந்தது. தேவாலயம்னு சொல்லக்கூடிய அந்த கோவில் இருந்தது அவங்களுக்கு. அங்கே போய் பலி செலுத்துவாங்க, காணிக்கை படைப்பாங்க. அங்கே ஆசாரியர்கள் அவங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாங்க. எல்லாம் இருந்தது. பெரிய மத தலைவர்கள் இருந்தாங்க, பிரதான ஆசாரியன் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, மத சம்பந்தமாக அதெல்லாம் செய்யக்கூடிய எல்லாருமே இருந்தாங்க. இந்த மக்களுக்கு பக்தி இருந்துச்சு, ஆலயத்துக்கு போனாங்க, காணி கொண்டு எல்லாம் இருந்துச்சு. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எதிர்காலத்துக்கு ஒத்த நம்பிக்கை இல்லை, தொய்ந்து போனவளாக இருந்தாங்க, நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தாங்க. இயேசு அதை பார்க்கிறார். ஐயோ, இந்த ஜனங்கள் மெய்ப்பெண்ணல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே, மனதுருகினார். இந்த ஜனங்கள் பாவம், இந்த ஜனங்கள் பாவம், இந்த ஜனங்களுக்கு நான் தானே எல்லாவற்றையும் செய்யணும்னு சொல்லி பேச ஆரம்பித்தார். அவர் மனதுருக்கத்தோடு பேசினார். அதுதான் இயேசுடைய வார்த்தை. அவருடைய மனதுருக்கத்தின் பிரசங்கம் தான் திரளான மக்களை அவர் பக்கமாக இழுத்தது. லூக்கா 4:22 வாசித்தால் இயேசுவின் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டதாம். அதை கேட்கிறதற்கு ஜனங்கள் திரளாய் கூடி வந்தாங்க. கிருபையுள்ள வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள், பலப்படுத்துகிற வார்த்தைகள். அதனால் தான் இயேசுடைய பிரசங்கத்தெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். அவருடைய பிரசங்கத்தை கேட்கவே திரள் கூட்ட மக்கள் வந்தாங்க. அற்புதம் பெறுவதற்கு, சுகம் பெறுவதற்கு மாத்திரம் அல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:1 வாசித்தால் அவருடைய வசனத்தை கேட்பதற்கு திரளான மக்கள் கடற்கரையில் கூட்டிட்டாங்க. ஒருவர் காலை ஒருவர் மிதிக்கிற அளவிற்கு கூட்டம் வந்து விட்டார். அவர் பேசுகிறதை கேட்கணும். அவருடைய பிரசங்கம் நமக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்குது. மனதுருகி அவர் பேசினதுனால அந்த கிருபை உள்ள வார்த்தைகள் மக்களை தொட்டது. அவர் என்ன பேசினார் பாருங்க. மத்தேயு 6:25 கவலைப்படாதங்க. எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்கள் நாளைக்காக கவலைப்படுறீங்க, சாப்பாட்டுக்கு கவலைப்படுறீங்க, எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களை எல்லாம் கவனிக்கிற பரமபிதா இருக்கிறாரு, கவலைப்படாதுங்க, அவர் பார்த்து கொள்வார். கவலையை மாற்றுகிற வார்த்தை பேசினார். பயப்படாதங்க. மத்தேயு 10:31 சொல்றார், பயப்படாதுங்க. நிறைய திரும்ப சொல்றார். அப்போ மக்களுக்குள்ள பயம் இருந்தது, கவலை இருந்தது, பல பாதிப்புகள் இருந்தது. அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகள் அவருடைய துக்கத்தை எல்லாம் மாற்றினதுனால ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்கவே கூடினார்கள். சகோதரர் டிஜேசி தினகரன் என்ற தேவ மனிதர் இருந்தாங்க. அவங்க இறந்து இப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் அவங்க 70களிலிருந்து அவங்க செய்த ஊழியம் பாருங்கள். இந்தியா முழுவதும் எங்கே போனாலும் லட்சக்கணக்காக மக்கள் கூடுவார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூடின மாதிரி கூட்டத்தை நான் இந்தியாவில் வேறு எங்கே நான் பார்த்ததில்லை. அவங்க எங்கே போனாலும் அவங்க அவ்வளோ மக்கள் கூடுவார்கள். வட இந்தியாவுக்கு போனால் கூட திரள் கூட்ட மக்கள் லட்சக்கணக்கில் கூடி வந்து காத்திருப்பாங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்க. ஏன் என்று சொன்னால் அவருடைய பண்ணுகிற பிரசங்கத்தை நீங்கள் கவனித்தால்
மனதுருக்கத்தோடு அந்த வார்த்தை வரும். அநேக சமயத்தில் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய கண்களிலே கண்ணீர் வடியும். என்னால் உட்கார்ந்துருக்கிற மக்கள் மேலே இருக்கிற மனதுருக்கம் அவங்களை பேச வைக்கும். இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை அவர்களிலே ஜனங்கள் கண்டார்கள். அதனால் என்ன வார்த்தை சொல்லுவான்னு ஏக்கத்தோடு கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் திரளாய் வருவாங்க. அவங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்க கேட்கணும், அதை நமக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி எப்படி இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலமாய் தன்னுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தினதுனால அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க, சுகமளிக்கப்பட்டவங்க, விடுதலை பெற்றவங்க பல லட்சங்கள், உலகம் முழுவதில் பல லட்சங்கள், பல எந்த தேசத்துக்கு போனாலும் அவங்க மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்கிற மக்களை சந்திக்க முடிகிறாரு. எப்படி இந்த காரியம்? மனதுருக்கம். இயேசுடைய மனதுருக்கத்தின் வார்த்தைகளை கேட்க மக்கள் வந்த மாதிரி அவர்கள் மனதுருகி பேசினாங்க. மக்களை குறித்த ஒரு பாரம் இருந்தது. மக்களை குறித்த அந்த மனதில் அந்த மக்களுடைய பாரம் அவளை அழுத்தினதுனால மனதுருகி கொடுத்த செய்திகள். இயேசு அப்படித்தான் பேசினார். மனதுருகி பேசினதுனால அந்த மனதுருக்கத்தின் வார்த்தைகளை கேட்க ஜனங்கள் வந்தாங்க. ஜனங்களை ஆறுதல் படுத்தினர்.